அந்த தொழிலதிபர் தன்னோட கம்பெனியை பல மில்லியன் டாலருக்கு வித்துட்டாரு. சுத்தி இருந்த பல பேர் சொல்லியிருக்காங்க, போதும் நீ ரிட்டையர் ஆயிரு, ஏதாவது ஒரு ஐலாண்டை வாங்கிரு, போயிட்டு உன்னோட மீதி இருக்கிற லைஃபை கம்ஃபர்டபுளா என்ஜாய் பண்ணு அப்படின்னு. ஆனா அவங்க சொன்னது எதையுமே இவர் கேட்கல. இவர் அந்த மொத்த பணத்தையும், இவர்கிட்ட இருக்கிற மொத்த பணம் எல்லாத்தையும் சேர்த்து அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டான 2 கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. என்ன அப்படின்னா, ஒன்னு ஸ்பேஸுக்கு இவரே ஒரு ராக்கெட் செஞ்சு அனுப்பணும் அப்படின்னு. ரெண்டாவது, பெட்ரோல் டீசல் டாமினேட் பண்ணிட்டு இருந்த டயத்துல எலக்ட்ரிக் கார் ஒன்று தயாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. சுத்தி இருந்த அத்தனை பேருமே சொல்றாங்க, உனக்கு ஏதாவது பைத்தியம் முடிச்சிருச்சா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா, ராக்கெட் சயின்ஸ், நீ என்ன சயின்டிஸ்ட் நினைக்கிறியோ, யார் நீ உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு இருக்காங்க. எலக்ட்ரிக் காரு அது நொறுங்கி போயிடும், இல்ல வெடிச்சு போயிடும், ஏன்டா இப்படி தேவையில்லாத வேலைகள் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வழக்கம் போல சுத்தி இருக்கிறவங்க அவரையும் டிமோட்டிவேட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இவர் காதுல வாங்கல. இவர் நினைச்சபடியே அந்த 2 கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அவங்க சொன்னபடியே 2008 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 ராக்கெட் இவர் லான்ச் பண்ணியிருக்காரு. 3மே ஃபெயிலியர். இவரோட கார் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு.